கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்தில். நாம் எங்கெல்லாம் கூடுறோமோ அந்த இடத்துல இயேசப்பா நம் மத்தியில் இருக்கிறார். நாம் வருவதற்கு முன்பாகவே என் தேவன் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நாம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நாம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் வாய்த்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் வாய்த்து வருகின்றதே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்க கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாங்கள் கூடுகிற இந்த இடத்திலே என்று சொல்லி பாடினோமே ஆண்டவரே. நீங்க எங்க மத்தியிலப்பா, நீங்க அனலா இறங்கி வந்திருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. அக்கினியா இறங்கி வந்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துமுள்ள கட்டுகிறேன் ஆண்டவரே.
மாண்டவர உர்ரபா லபா ரிகா தனைகா ஷல் பிஹோதனை மே கரபல பரபல பரபா தீபா லபா கரபா மே பலஹஷ லோகே மாரா தூபா ரபா கரபல பரபா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அற்புதத்தை செய்கிறவரே, எங்கள் மத்தியில் நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உர்ரா பௌலியா ஷல் பிஹோதனை போலா கர்பியாதரை கரபா. அப்பா, நேர்ல வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்லப்பா, யூடியூப் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமாய் இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. ஐ நோசி பலஹாதனை உரிபி கரபலபரபா கரபா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. ரீமா ஷல் பிஹோதரை மே கம் தீலா கன் ஷலோர பேக்கரபா ஓரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா, இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேக தைலம் இறங்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும் கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, என் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால உம்முடைய பிள்ளைகளை இப்ப நிரப்புங்க டாடி. fill my lord ருபலகதனை ஷல் பிஹோதனை கரபா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல அந்நிய பாஷையில பேசலாமா? அபிஷேகம் கிடைச்சவங்க நல்ல வாயை திறந்து பேசுங்க. ரீபா லபா கரபல பரபா உரபா கரபா தீரபா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு. ரீமா கரபா. துஷ்டனினி உன் வழியாய் கடந்து போவது இல்லை. உரிபி கரபல பரபா. நான் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவா. I know the like and shallow be கரபா உரிபி கரபா. அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் சொல்கிறார் ரீதோ லை ஷலோ பி கரபா, கலங்காதே என்று. ஹல்லேலூயா. கலங்காதே, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஐ ஷல் பிஹோதனை கரபா உரிபி கரபா. என் கிருபை உன்னை சூழ்ந்து இருக்கிறது. நீ நிர்மூலம் ஆகாமல் இருப்பது என் கிருபை அல்லவா? ஐ நோ த லை ஷலோ பி கரபா உரிபி கரபா தூரபா லிபா கரபா தீபா லக்கன் ஷலோ பி கரபா. உன் சூழ்நிலையை பார்க்காதே என் மகளே, உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா? உன்னை இதுவரை நடத்தினவர் நான் அல்லவா? ரிமா தூரபா கரபா. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன் உன் மத்தியில் இருக்கிறார். பேஹோதனை உரிபி கரபா தீரபா. உன் சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். பேலாதேனா கரபா நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக என் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர், உனக்கு முன்பாய் நடந்து போகிறார். உன் குடும்ப வாழ்க்கையில சுப காரியங்கள் நடக்கும். ரீபாதரை கம்ஷலோ மேபரஹதனை. எந்த இடத்துல வெட்கத்தை நிந்தை அவமானத்தை சகித்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது உன் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம். எந்த தலைகுனிவா இருந்தாலும் நீ குனிந்த நின்ற இடத்துல என் தேவன் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாய் இப்பொழுது உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று கர்த்தர் சொல்கிறார். மே அசல்லே மே கந்தரா. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பராக்கிரமசாலி யார் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு, இந்த 2025 ஆண்டின் வாக்கு தத்தம், அதாவது நீங்கள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி நியூ இயர் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த மெசேஜ் யூடியூப்ல இருக்கு, பார்க்காதவங்க நீங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
பராக்கிரமசாலி யார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்பாக நாம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோடு கூட தேவன் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியாவோடு கர்த்தர் பராக்கிரமசாலியா இருந்தார், கிதியோனோடு பராக்கிரமசாலியா இருந்தார், மோசேயோடு கர்த்தர் பராக்கிரமசாலியா இருந்தார், தாவீதோடு கர்த்தர் பராக்கிரமசாலியா இருந்தார், எப்தாவோடு கர்த்தர் பராக்கிரமசாலியா இருந்தார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலி என்று சொன்னால் இவங்க அப்படியே எல்லாத்துலேயும், அதாவது சரீரத்தில் இல்லை பொருளாதாரத்தில் இல்லைன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டில் எல்லாத்துலேயும் இவங்க அப்படியே உயர்ந்து நிற்கலை. ஆனால் எல்லார்கிட்டையும் ஒரு குறை இருந்தது. ஆனால் அவர்களை பார்த்து தான் சொல்கிறார் பராக்கிரமசாலி என்று சொல்லி. ஹல்லேலூயா. கிதியோன் பாருங்க, அவன் பயந்த ஒரு சுவாபம் உள்ளவன். அவனை பார்த்து சொல்றார் நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி. எரேமியா தீர்க்கதரிசி எல்லாராலும் அவன் வெறுக்கப்படுகிறான். ஏன்னு சொன்னா எரேமியாக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை அப்படியே சொல்லிடுவார். இதனால நிறைய பேருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. என்னைக்குமே கண்டித்து பேசுறவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தா ஜனங்கள் வெறுத்தார்கள், அவனை அடித்தார்கள், அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் அவனை அறைந்தார்கள், அவனை சிறையில் அடைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அதாவது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பல துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றார். மோசே பாருங்க, அவன் சொல்றான் நான் திக்குவாயி மந்தனாவு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், சாக்கு போக்கு சொல்கிறான், ஊழியத்துக்கு வர மறுக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசே கொண்டுதான் 6 லட்சத்துக்கு மேலான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல தாவீது பாருங்க, அவன் பெரிய படிப்புலையோ மற்ற காரியத்திலேயோ அவன் பெரியவனா இல்ல, வெறும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்தவனை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ராஜாவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவனை பராக்கிரமசாலி என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். வாசிப்போமா? 1 சாமுவேல் 16:18. 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும்னா அதுக்கு முதல் தேவை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நம்ம உலகப்பரமா நல்லா பாடி பில்டரா இருக்கிறோம், பாடி பில்டர் அப்படி அந்த மாதிரி இருக்கிறோம், இல்லைன்னா நல்ல பண வசதி இருக்கு, நல்ல அந்தஸ்து இருக்கு, நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, அதை வைத்து பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் பலவீனமான பாத்திரம் தான், ஆனால் உங்களை மென்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார் பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லா இருக்குல்ல அந்த வேர்டு. ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், பராக்கிரமசாலி என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம அதுக்கு தகுதியே இல்லைங்க, தகுதி இல்லாத நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீதோட ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் அவன் இருந்தான்ல, அதுக்கு காரணம் என்ன? வாசிப்போமா? 1 சாமுவேல் 16:13. 12:13.
ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த அதாவது பராக்கிரமசாலி யார் என்று சொன்னால், அந்த ஈசாய் வீட்டுக்கு அதாவது சாமுவேல் வருகிறார். வரும் பொழுது சுக செய்தியா என்று கேட்கிறார்கள். ஆமான்னு சொல்றாரு. அப்போ அந்த யுத்தத்துல இருக்கிற ஈசாயுடைய பிள்ளைகளை எல்லாம் வரிசையா என்ன பண்றாரு, அந்த சாமுவேலுக்கு முன்னால கொண்டு வராரு. அப்போ ஆண்டர்கிட்ட கேட்கிறாருப்பா, இவன்தானான்னு கேட்கிறாரு. ஆண்டர் சொல்றாரு, இது யாருமே இல்லை, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டர் சொல்றாரு பாருங்க, அதுல 7ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நம்முடைய முகத்தை தாங்க பார்ப்பாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நிறைய நகை போட்டிருக்கிறோமா இல்லை கொஞ்சமா போட்டிருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம், அந்த முகத்தை தான் மனிதர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நம் உள்ளத்தை பார்க்கிறவரோ கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நாம் யார் என்று சொல்லி, பிசாசுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அது நம்மளை கண்டு நடுங்கும், நம்ம தான் என்ன பண்றோம், சும்மா அதை பார்த்து நடுங்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, யுத்தத்துல பயிற்சி பெற்ற எல்லாரும் நல்லா வாட்ட சாட்டமா நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன்லாம் இல்ல, ரிஜெக்ட் பண்ணிரு, இவங்கெல்லாம் கிடையாது. அப்போ இன்னும் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு கேட்கும் போதுதான், தாவீது இருக்கிறான்னு சொல்லும் போது, ஆடு மேய்க்கிறான்னு சொல்லும் போது, அப்போ சாமுவேல் சொல்றாரு, சீக்கிரமா கூப்பிட்டு வா. பாருங்க, அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஓடி வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்றார், இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, வெளி அழகை பார்க்கிறவர் அல்ல. நம்ம கலரா இருக்கோமா, கருப்பா இருக்கோமா, எப்படி இருக்கோம், அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை. உன் உள் அந்த இருதயம் எப்படி இருக்கு, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் சொன்னா, இவன் காட்டுல ஆடு மேய்த்து கொண்டிருந்தா அவன் எனி டைம் ஆண்டவரோட கூட கனெக்ஷன் வைத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அநீதி நிறைந்த உலகம், அக்கிரம் நிறைந்த உலகம்தான். ஆனால் இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது கூட நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு நாம் என்ன பண்ணணும், பேசிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப எந்த வேலையும் செய்யக்கூடாதா, எல்லா வேலையும் செய்யலாம். ஆனா எந்த வேலையை செய்தாலும் தேவ சமூகத்துல உங்களால என்னால ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் அப்படி ஆண்டவரோடு கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்களும் நானும் தாங்க பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இது யாருக்கோ கொடுக்கப்பட்டது அல்ல. ஏன் சொன்னா, அப்போஸ்தலர் 2:28 சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆவியானவர் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. மாம்சமான யாவர் மேலும் தருவேன் சொல்றார். சபை பாகுபாடே கிடையாதுங்க. யார் வாஞ்சையோடு இயேசுவே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் அபிஷேகம் இல்லையோ கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க தாங்க பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பராக்கிரமசாலி யார் அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் என்னை அல்லாமல் வேறொன்றையும்
நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. இத நம்ம வாய்ப்பாடு மாதிரி நல்லாவே படிக்கிறோம்ல, ஆனா செயல்பாட்டுல நம்ம இதை நடைமுறையில கொண்டு வருகிறோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, விக்கிரக ஆராதனை என்பது கர்த்தருக்கு ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், நம்ம எல்லாமே இருக்கலாம், ஆனாலும் விக்கிரகத்தை வணங்கும் பொழுது அந்த சாபம் 4 தலைமுறைக்கு வரும் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அந்த 10 கட்டளையில கொடுத்திருக்கு, பிள்ளைகளுக்கு 4 தலைமுறைக்கு. நீங்க இன்னைக்கு விக்கிரக ஆராதனையில இருந்தா 4 தலைமுறைக்கு அந்த சாபம் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம ஆண்டருக்குள்ள இருந்தா 1000 தலைமுறைக்கு இரக்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இரக்கம் வேண்டுமா சாபம் வேண்டுமா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பராக்கிரமசாலியாய் மாற என்ன செய்யணும், எதை விடணும் அப்படின்னு சொன்னா, கொலோசியர் 3:5, 8, கொலோசியர் 3:5, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்போ பொருளாசை என்பது என்ன? அதுவும் விக்கிரகம் தான். ஹல்லேலூயா. பணம் சேர்க்கணும், அதை சேர்க்கணும், வட்டிக்கு விடணும், வட்டிக்கு விடக்கூடாதுன்னு பைபிள் திட்டமாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு திட்டமாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டு பைசா வட்டிக்கு விடுவேன்றாங்க. ஏன்னா பேங்க் வட்டியாம். பேங்க் வட்டியை நீ என்னத்துக்கு பேங்க்ல போட்டு வட்டி வாங்கிக்க வேண்டியதுன்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வட்டிக்கு விட்டாலே சாபம். அந்த சாபம் இன்னைக்கு உங்களுக்கு இல்ல, உங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, சாபத்தை சேர்த்து வைக்கவே வைக்காதீங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். 8ஆம் வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்க பலசாலிகள் யார்? பலசாலிகள் யார் அப்படின்னா, இதுல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், விடணும். கோபம், மூர்க்கம், பொறாமை எல்லாம் பார்த்தோம்ல, நீங்க வீட்டுல போய் பாருங்க. இதுல எதெல்லாம் எனக்குள்ள இருக்கு, ஆண்டவரே இதுல இருந்து விடுதலை கொடுன்னு கேளுங்க. பாருங்க, பொய் பேசக்கூடாது அப்படின்னு பைபிள்ல இருக்கு, அப்படிதானே? ஏன்னு சொன்னா வெளிப்படுத்தல் 21:8 இருக்கு, பொய்யர்கள் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள்னு இருக்கு. ஆனா எவ்வளவு தெளிவா நம்ம வாசித்தாலும் பொய்ய என்ன பண்றோம், ஈஸியா பேசுறோம் இல்ல. ஏன் ஆபீஸுக்கு போறீங்க, ஏன் லேட்டுனா வீட்டுல இருந்து கிளம்புனது லேட்டு, அதை சொல்ல மாட்டாங்க. டிராபிக்கா இருந்தது, டிராபிக்காவே இருந்திருக்காது, ஆனா என்ன சொல்லுவோம், டிராபிக்கா இருந்தது அதனால லேட். ஸ்கூலுக்கு ஏன் வரல, இவங்க நல்லா தூங்குவாங்க இழுத்து போட்டு பெட்ஷீட்டை போட்டு. அதுக்கப்புறமா கிளம்ப லேட் ஆனோன்னு மிஸ் அங்க அடிப்பாங்களே, மிஸ் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா குத்துக்கல்லா இருப்பாங்க, உடம்பு சரியில்லை அதனால லேட்டு. இப்படியெல்லாம் நம்ம ஈஸியா போய் சொல்லிடுறோம். ஏன் ஹோம்ஒர்க் செய்யல, மிஸ் ஒரே தலைவலி, உனக்கு தலைவலியா இருந்தது இருக்காது, ஆனா என்ன சொல்லுவீங்க, அங்க தப்பிக்கணும். ஆனா ஒன்னு நரகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு தப்பிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால பொய்யர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்புமாய் இருக்கும்ன்ற அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டக்குன்னு பொய் சொல்லும் போது இந்த வசனம் வரணும். ஹல்லேலூயா. இப்படிதாங்க நம்மள அந்த வசனத்துக்கு ஒத்தா போல நம்மளை மாற்ற வேண்டும். வசனம் ஒரு கதை புக்கு இல்லை, அதுல இருக்கிறது அத்தனையும் உண்மை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும், நம்ம வாழ்க்கையில அதை அப்பியாசப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அடுத்தது 2 தீமோத்தேயு, அதே போல அதுல இன்னொரு ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மன்னிக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். எனக்கு கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. உறவு என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் குடும்ப உறவு. அதுல மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னு சொன்னா எல்லாருமே எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னு பைத்தியம்னு சொல்லுவாங்க,
இல்லைன்னா அவங்க இங்க இருக்க தகுதி கிடையாது. எங்க போகணும்? பரலோகத்துக்கு போயிடணும். ஏன்னா ஒரு பியூரா பர்ஃபெக்ட் ஆயிட்டா அங்கதான் இடம். அல்லேலூயா. ஒரு குட்டி பரலோகம் ஆயிரும். ஆனா அதுக்குன்னு சண்டை இருக்காதுன்னு சொல்ல, சண்டை வரும், அடுத்த செகண்ட் சமாதானம் ஆகணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்ப இங்க வந்திருக்கிற யார் வீட்டுல சண்டை இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, இருக்கும். உங்களை எவ்வளவுதான் உங்க வீட்டுக்காரர் நேசித்தாலும், எவ்வளவுதான் உங்க மனைவி நேசித்தாலும், ஏதாவது ஒரு நேரத்துல சுருக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. பேசவே மாட்டாங்க. பேசினா ஒரே ஒரு வார்த்தை நச்சுன்னு சொல்லிடுவாங்க. அது நமக்கு அப்படியே ஹார்ட்ல போய் என்ன பண்ணிரும்? தச்சிரும். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு எல்லாம் அழுகதான். ஒண்ணு கணவனால வரும், மனைவியால வரும், பிள்ளைகளால வரும். அல்லேலூயா. பிள்ளைங்க வளர்ந்து பெருசான பிறகு இல்ல, பிள்ளைங்க படிக்கிற வயதுல கூட பாருங்க, ஏதாவது ஒண்ணு பேசிட்டா தாய்மார்கள் எத்தனை பேர் கண்ணீர் வடிக்காம இருக்கிறீங்க? வடிக்கிறீங்கல்ல. உங்க கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. உங்க விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்து பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு ஆண்டவர் சொல்றார். வாலிபன் நாட்கள்ல வர இச்சைகள், ஆசைகள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க சீரழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்தது 2 தீமோத்தேயு 3:2 எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இது வீட்டுல போய் நிதானமா படிச்சு பாருங்க. 19 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் விடணும். இதுல எதெல்லாம் நமக்குள்ள இருக்கு அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதை விடுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது கலாத்தியர் 5:19-20 மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி இருக்கு. அதையும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எபேசியர் 4:26 கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால கோபம் படலாமா அப்படின்னு நீங்க கேட்டா கோபம் வரதான் செய்யும். அல்லேலூயா. எப்போ கோபம் வரும்? ஆண்டவர் கூட ஒரு இடத்துல கோபப்பட்டாருங்க. அவர் ரொம்ப அவரை பிடிச்சி அவரை அடிக்கும் போது கூட கோபப்படல. அவரை கைது பண்ணி போகும்போது கூட அந்த மல்குஸ்ன்னு சொல்லி அந்த சோல்ஜரை யாரு? பேதுரு என்ன பண்ணிட்டாரு? காதை வெட்டிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒட்டிட்டாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் ஒரு இடத்துல கோபப்பட்டார்ல. ஏன்னா கள்ளர் குகையாய் மாற்றுறீங்க அப்படின்னு தேவாலயத்துல காசு விற்கிறவனே எல்லா பலகையெல்லாம் சவுக்கு எடுத்து அடிச்சாரா? எல்லாத்தையும் தட்டி போட்டாரா? அல்லேலூயா. அதனால கோபப்பட வேண்டிய இடத்துல பட்டுதான் ஆகணும். பிள்ளைங்க கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க தலை மேல ஏறி மிதிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனால தவறு செய்யும் போது நிச்சயமாய் தாய் தகப்பன் கண்டிக்கணும். ஆனா கண்டிச்சுட்டு அடுத்த நேரம் அவங்களுக்கு பிடிச்சமானது செஞ்சு கொடுத்துடணும். அல்லேலூயா. வாங்கி கொடுத்துடணும், இல்லைன்னா செஞ்சு கொடுத்துடணும். அப்போ அந்த மனசுல இருக்கிற பகை என்ன ஆயிரும்? போயிரும். இல்லைன்னா இந்த அப்பா எப்படி திட்டிக்கிட்டே இருக்காரு, போட எதுக்கு தான் இந்த வீட்டில் பிறந்தோமோ, எங்கேயாவது பிறந்தா நல்லா இருந்திருக்குமே. நிறைய பிள்ளைங்க பாடுற பாட்டு தான் இது இல்லை? நம்ம கூட ஒரு காலத்தில் சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. கண்டிக்கும் போது அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதனால தாய் தகப்பன் கண்டிக்கணும். அடுத்த நேரம் பிள்ளைங்களை என்ன பண்ணிடணும்? இல்லை அவ எப்படி பேசிட்டா, எப்படி நான் வேலை செய்ய சொன்ன செய்யல. சில அம்மாங்களுக்கெல்லாம் ரொம்ப ரோஷம் வந்துடுது. அதனால என்ன பண்ணுவாங்க? பேசவே மாட்டாங்க. 4 நாள் ஆனாலும் பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க. அப்படி டிஃபனை செய்து அப்படி தூக்கி வச்சிருவாங்க. நீ எடுத்துட்டு போ. நான் நாயாங்க? உங்க பிள்ளைங்க கண்டிங்க. ஆனா அடுத்த நேரம் அந்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்யணும். அதே போல உங்க வீட்டுக்கார்ட்ட சில நேரம் கோபப்பட்டாலும் அடுத்த நேரம் சாரிங்கன்னு போய் சாரி கேட்கறதுலயும் என்ன பண்ணக்கூடாது? நீங்க அதாவது டிலே பண்ணக்கூடாது. அவர் கேட்கட்டும், அவர் தானே திட்டினார் என்னைய. அதனால அவர் கேட்டாதான் அடுத்தது நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணுவேன். அது வரைக்கும் சட்டி பானையெல்லாம் அப்படியே கவுத்தி தான் வைப்பேன். அவருக்கு அப்பதான் தெரியும் ஹோட்டல்ல தின்னா என்ன ஆகும்னு. அல்லேலூயா.
பாருங்க, நீங்க அப்படிலாம் கனவு காணாதீங்க. ஒரு வழி அடைந்தால் 7 வழியை கத்த திறந்துருவாரு. அதனால உங்களை கிருபையா வச்சிருக்கிறாரு உங்க ஹஸ்பண்டுக்கு. அதனால செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்யணும். கணவன்மார்கள் செய்ய வேண்டிய கடமையை அவங்க ஒய்ஃபுக்கு கட்டாயம் செய்யணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இதையெல்லாம் விட்டா கூட இன்னொன்று என்னன்னா, எபேசியர் 4:29 சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது. இன்னைக்கு எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறோம்ல. இன்னைக்கு சனினே அப்படி இப்படின்றது அதெல்லாம் கூட கொஞ்சம் மன்னிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ, அதாவது நிறைய பேர் உலகத்துல பேசுற மாதிரி சிலருக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என்ன பேசுறோன்னே தெரியாது, மனைவி என்ன பேசுறோன்னு தெரியாது, பிள்ளைங்களை என்ன பேசுறோன்னே தெரியாது, அசிங்க அசிங்கமா பேசுறது. அல்லேலூயா. அடுத்த நேரம் அந்த வாயை நல்லா கழுவிட்டு அபிஷேகத்துல பேசுறது. எப்படிங்க? அல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுவார், வேதனைப்படுவார். அல்லேலூயா. அதனால கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அடுத்தது, இதையெல்லாம் விட்டா கூட போதாதுங்க. நம்ம அதாவது பராக்கிரமசாலி யார் என்று சொன்னால் மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன வசனம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. அப்போ 2-3 நாளைக்கு முன்னாலேயே ஆண்டவர் சொன்னாரு, நிலை நிற்ப, அதாவது நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வேர்டு, அந்த வேர்டை அதாவது என் மனசுல அப்படியே தூக்கத்திலேருந்து எழுந்தேன் பாருங்க. அப்போ ஆண்டர்கிட்ட சொன்ன, ஆண்டரே ஏற்கனவே நிலைத்திருக்கணும், எதெல்லாம் நிலைச்சிருக்கணும்னு பேசியிருக்கேனே, யூடியூப்ல இருக்க, திரும்ப இந்த வேர்டை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு, என்ன ஆண்டவர் என்ன டாபிக் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த வசனத்தை காமிச்சார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இன்னைக்கு பராக்கிரமசாலி யாருன்னா, கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ள நல்லா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறவன் பராக்கிரமசாலி கிடையாது. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் ஓடணுங்க. உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஓடணும். நான் தான் கேட்கிறேன், ஆண்டவரே ஊழியத்துல ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ 63 வயசு ஆகுது. ஆனா இப்ப யாரு உலகத்துல வேலை செய்திருந்தா ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்ல. ஆனா ஊழியத்துல வந்தா ரிட்டைர்மெண்ட் கிடையாது. கடைசியில சாகிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஊழியத்துல நிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே போனோம், ஒரு நாளும் உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம். சிலர் பாருங்க, நல்லா ஓடிக்கிட்டே வருவாங்க, நடுவுல ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லா தசமபாகம் கொடுத்தேன், நல்லா சர்ச்சுக்கு நேரம் போனேன், ஆண்டவருக்கு நல்ல நேரத்தை கொடுத்தேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? அல்லேலூயா. உடனே உடஞ்சி போயிடுவாங்க, உடனே பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, அப்படியே பின்மாற்றத்துல போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க பரலோகம் போக முடியுமா? அவங்க செய்த நல்ல காரியம்லாம் அவங்கள கொண்டு போகுமா? போகவே போகாது. நீ கடைசி நேரத்துல போய் மறுதளிச்சிட்டியே, சாகர வரைக்கும் மறுதளிக்க கூடாது. அல்லேலூயா. அப்பதாங்க நம்ம பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, உபாகமம் 5:10 வாசிப்போமா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய். இந்த பராக்கிரமசாலியா நம்ம இருக்கணும்னா தேவனுடைய இரக்கம் கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்மளா பராக்கிரமசாலியா இருந்துட முடியாது. இதையெல்லாம் நம்ம விட்டு ஆண்டவருக்கு முடிவு பரியந்த ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை தான். நம்ம பலத்துல நம்ம இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்றதுல நிலைச்சு நிற்கவே முடியாது. நம்ம சுயத்தை நம்புனா ஒரு நாளைக்கு நம்ம விழுந்துருவோம். ஆனா ஏசப்பா உங்க கிருபை தான், காலைதோறும் உங்க கிருபை புதிதா இருக்குப்பா, இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பெற்றுக்கொண்டாதாங்க நம்ம ஓட்ட களத்துல, ஆவிக்குரிய ஓட்ட களத்துல நாம் ஓட முடியும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த அதாவது நம்ம எப்படி இருக்கணும்? 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு. அப்ப ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளணும், அப்பதான் நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். இப்போ இப்படி இரக்கத்தையும் கிருபையும் பெற்று பராக்கிரமசாலியாய் கடைசி வரைக்கும் இருந்த
ஒரு 2 நபரை சொல்ல விரும்புறேன். டைம் இருந்தா சொல்லுவேன். ஹல்லேலூயா. முதல் யோசேப்பு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா 17 வயதுல அதாவது அவன் சொந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டான். 17 வயது, ஒரு வாலிப வயது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கூட என் கூட ஆண்டவர் இருந்தா, ஆண்டவர் நமக்கு ஞானமே இல்லாட்டா கூட தேவன் நமக்கு ஞானத்தை தருவார். அதே போல யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்ததாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கோங்க. நீங்க செய்யற பிசினஸ் வாய்க்கும். நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்துல பாருங்க, உங்களோட படிச்சவங்க இருப்பாங்க, உங்களோட அதாவது டாப்ல இருக்கிற நிறைய பிரில்லியன்ட் ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க மத்தியில கர்த்தர் உங்க ஞானத்தை பெரிதாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யோசேப்போடு இருந்ததுனால இப்ப பாத்தீங்கன்னா அவன் அதாவது எதற்காக வீட்டை விட்டு துரத்தப்பட்டான்னு அவன் கண்ட தரிசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்புடைய கதை. அவன் கண்ட தரிசனம் 2. 1, அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, எல்லா அரிக்கட்டும் வணங்கி நின்றது. அப்போ அவங்க அண்ணன்மார்களுக்கெல்லாம் கோபம், என்ன நான் உங்களை வணங்கி நிப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இன்னொன்னு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் அதாவது சுத்தி இருக்கிறத இவன் பார்க்கறான். அப்போ சூரியன் சந்திரன்னா அவன் தாய் தகப்பன், நட்சத்திரம் 11 நட்சத்திரங்கள் அவனுடைய கூட பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் சூழ்ந்து இருக்கிறத சொன்ன உடனே எல்லாருக்குமே இவன் மேல ஒரு கசப்பு, ஏற்கனவே கசப்பு. ஏன்னா அவங்க அப்பா பலவர்ண அங்கேயே செய்து கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு 2 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 3 பிள்ளைங்க இருக்கு. ஏதாவது ஒரு பிள்ளை கடைக்குட்டின்னு நீங்க ரொம்ப நேசித்து அதுக்கு நிறைய சலுகை கொடுத்தீங்கன்னா முதல் பிறந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? எப்ப பாரு உங்களுக்கு இந்த கடைக்குட்டி தான், இதை தான் உங்களுக்கு என்ன பண்ணும், ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிள்ளைய தான் நிறைய பேருக்கு பிடிக்கும், அது தெரியாது வெளியே, அது என்ன மனசுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய தாய்மார்ட்ட போய் கேளுங்க, நீங்களாம் தாய்மார்க்கம் தானே. ஏன்னா அது முதல் ஃபர்ஸ்ட் கனி எப்படின்னா, அந்த மேரேஜ் ஆனோடனே அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம், அந்த பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு, ஐயோ பிள்ளை எப்படி இருக்கும், உன்னை போல இருக்குமா, என்ன போல இருக்குமா, கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, இப்படிலாம் கற்பனை உலகத்துல போய் அதை பெற்றுக்கொண்ட ஒரு இது இல்லை. அப்போ அந்த பிள்ளை மேல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆனாலும் கடைசி பிறந்தது மேல கொஞ்சம் செல்லம். அப்ப செல்லம் கொடுக்கும்போது பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும், எரிச்சலா இருக்கும். சி இது இருக்கிறதுனால நம்ம அம்மா நம்மள கொஞ்சம் மாற்றால அப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல யோசேப்புக்கு என்ன பண்ணிட்டாங்க, பல வர்ண அங்கி. அவன் கடைசியா பிறந்தோன்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பல வர்ண அங்கி. அதோட அவங்க அப்பாவுக்கு அவன் தான் தூதன், தூது போறதே அவன் தான். அண்ணன்மாரு தப்பு செய்யும் போதெல்லாம் அப்பாட்ட போய் கோல் மூட்டுறது, இது அப்பாவுக்கு பிடிக்கும் தானே. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க என்ன சேட்டை பண்றாங்களோ அதை கரெக்டா சொல்லிடுறான் அப்படின்னு அது ஒரு பக்கம் சலுகை. இதெல்லாம் அண்ணன்களுக்கு பிடிக்கவே இல்லை. இரு உன்னை எப்படா தீர்த்து கட்டுறான்னு சொல்லி அவனை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தண்ணி இல்லாத குழிக்குள்ள போட்டுட்டு பக்கத்துல இருந்து கொஞ்சமே அவனுங்களுக்கு பாசம் இல்லாம இவனுங்க வயிறு நிரப்பிட்டு இருக்கிறானுங்க. இப்போ அதற்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, அங்க இருந்து இஸ்மவேலிட்ட வித்துட்டாங்க. வித்தவங்க இப்ப போத்திபார்ட்ட அடிமையா வந்துட்டான். ஹல்லேலூயா. இப்ப அடிமையா இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க கண்கள்ல தயவு கிடைக்குது. ஹல்லேலூயா. போத்திபார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு காலடி வச்சானோ இல்லையோ, போத்திபாருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்க எங்க போறீங்களோ கர்த்தர் உங்களை கொண்டு உங்க ஆபீஸ, உங்க வீட்டை, நீங்க ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனா கூட உங்க நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கால் மிதிக்கிற இடத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன்னுடைய கால் மிதிக்கிற இடத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்போ? பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது, என்னோடு இருக்கும் பொழுது. நீங்க எம்டி பாத்திரமா போய் வேற வீட்டுக்குள்ள காலை வச்சு மீச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டுல நல்லா இருக்கிற குடும்பம் கூட
கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடும். அல்லேலூயா. நீங்க அப்படி போனோன்னு இவங்க சண்டை போடுவாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க கர்த்தரோட இருந்து ஒரு வீட்டுக்குள்ள ஜெபத்தோடு நுழைஞ்சீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க பிசாசெல்லாம் வெளியே தலை தெறிக்க ஓடும். அல்லேலூயா. உங்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அப்படிதான் அந்த போத்திபார் வீட்டுக்கு இவன் போனோன்னு ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா எல்லாமே நல்லா நடந்தது. ஒரே ஒரு காரியம் அந்த இடத்துல பிசாசு வைக்குது. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டருக்குன்னு உண்மையா இருக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைய எந்த வழியிலையாவது பிசாசு கொண்டு வருவான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவனுக்கு பிசாசா இருந்தது யாரு? போத்திபாருடைய ஒய்ஃப். அவ எப்ப பாரு இவ கிட்ட தவறாய் நடக்கணும்னு நினைச்சா ஆனா இவன் என்ன பண்ணான்? உதறி தள்ளிக்கிட்டே போனான். ஒரு நாள் ஆள் இல்லாத நேரம் எக்கு தப்பா மாட்டினான். அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவன் சொல்கிற ஒரு காரியம் பாருங்களேன், 39 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவரோட மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. பாருங்க, இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அவனுக்குள்ள அந்த வசனம் இருந்தது. அதுதான் முக்கியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, இவன் இப்படி தப்பு செய்யாம ஓடி போயிட்டான். ஆனா போன அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? பெரிய சர்டிபிகேட் கொடுத்தாங்களா? ரொம்ப நல்லவன் சொன்னாங்களா? கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ஆனா அங்க இருக்கும் போதும் ஆண்டவருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைக்குது. வாசிப்போமா? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, ஜெயில போட்டா கூட அவனுக்கு என்ன இல்ல, அவனுக்கு அங்கேயும் போய் அவன் அடிமையா இல்ல. கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்குது. உங்களை எங்க தூக்கி போட்டாலும், ஆபீஸ்ல உங்களுக்கு இருக்கிற ப்ரொமோஷனை விட்டுட்டு கீழே தூக்கி போட்டாலும், இல்ல வேற இடத்துல தூக்கி போட்டாலும், எங்க போட்டாலும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கு. அவர் கிருபை உங்க மேல இருக்கு. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இப்ப அங்கேயும் அவனுக்கு எல்லாரையும் அதாவது மெயின்டைன் பண்ற அந்த வேலை, வார்டன் வேலை கொடுத்துட்டாங்க. இவர் எல்லாரையும் போய் இது பண்றாரு. அதுல ஒரு பானபாத்திரக்காரன் சுயம்பாகி கனவு கண்டு கஷ்டப்படும் போது இவன் கரெக்ட் ஆன்சரை சொல்றான். சுயம்பாகி செத்து போறான். பானபாத்திரக்காரன் மறுபடியும் ராஜா கிட்ட போயிட்டான். ஆனா அவன் யோசிப்பு சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஆனா இன்னைக்கு வாழ்ந்திருக்கும் போது நிறைய பேர் நம்மளை மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க உலகம். ஹல்லேலூயா. ஆனா அந்த பானபாத்திரம் காரங்கிட்ட சொன்னா, எப்பா நான் செய்யாத குற்றத்துக்கு ஜெயில இருக்கேன், நீ அரண்மனையில போகும்போது என்னை நவப்படுத்து ராஜா கிட்ட. ஆனா அவன் சொல்லல. ஆனா தேவன் பாருங்க, மனுஷர்கள் மறந்தாலும் தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. அவர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம், நிறைய நேரம் கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க மறந்து போயிட்டீங்களா? ஏன் என் குடும்பத்தில் இந்த போராட்டம், ஏன் பிரச்சனைன்னு கேட்டு அங்கலாய்க்கிறோம். ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார். இப்போ பார்வனை தட்டி எழுப்பிட்டாரு. ஏன்னா அவனுக்கு பயங்கரமான ஒரு கனவை கொடுத்து, அந்த கனவுக்கு அந்த நாட்டில் இருக்க மந்திரவாதி சூழ்நிலை, அதாவது சாஸ்திரிகள் யாரோ வராங்க, யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஒன்ன இந்த யோசேப்பு சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அவன் சொல்றான், இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஒருத்த எபிரேய பிள்ளையாண்டா எங்க இருக்கிறான்? அந்த ஜெயில இருக்கிறான். ஹல்லேலூயா. உடனே கூட்டு வந்தாங்க. ராஜா முன்னால நல்ல வஸ்திரம் உடுத்தி போய் நின்னான். ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கும் நீங்க பல சிறைகள்ல இருக்கலாம். வியாதி என்கிற சிறை, கடன் என்கிற சிறை, இன்னைக்கு ஒருவேளை திருமணமாகாமல் பிள்ளைகளை வைத்து அது ஒரு சிறை, 4 பேர் 4 கேள்வி கேட்கும் போது அது நமக்கு வேதனை. இப்படி அநேக சிறைக்குள்ள நம்ம இருக்கலாம். ஒருவேளை குழந்தை இல்லாம இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்குது, அது ஒரு சிறை அனுபவம். ஆனா இப்படியெல்லாம் பல சிறைகள் இருந்தாலும் தேவன் இந்த ஆண்டு உங்களை அதுல எல்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவரை துதிக்கும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கரங்களை வேத்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ இப்படி ராஜா கிட்ட வந்து இவன் சொல்றான், 7 வருஷம் நாட்டுல செழிப்பா இருக்கும், 7 வருஷம் பஞ்சம். இந்த செழிப்பான நாட்கள்ல 5ல் 1 சேர்த்து வைங்க,
அப்பனா இந்த பஞ்ச நாட்கள்ல அது யூஸ் ஆகணும்னு அந்த ராஜா, புறஜாதியான அந்த ராஜா சொல்றாரு. வாசிப்போமா? 8. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவற்றை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள வேறொருவன் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு அவனை பார்வோன் என்ன பண்றாரு, எகிப்து முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில போராட்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, அடி மேல அடி விழுந்துட்டு தான் இருந்தது. அவன் நிம்மதியா இருந்தானா? அண்ணனுங்க தூக்கி போட்டானுங்க, திரும்ப அடிமையா வித்து போட்டாங்க, அடிமை வீட்டுல வேலை பார்த்தான், திரும்ப ஜெயில போனான். அவனுக்கு பிரச்சனை இல்லாம இல்லை. ஆனா இவைகள் மத்தியில தேவனுடைய இரக்கம் அவன் மேல இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால அவன் என்ன பண்ணான், அந்த எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாய் மாறுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இவைகள் மத்தியில் ஆண்டவரை துதிங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, உபவாசம் இருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையும் உங்கள் பிள்ளைகளுடைய தலையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு பராக்கிரமசாலியா இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் முடிவு பரியந்தம் ஆண்டவரை விட்டு விலகி போகல, பிரச்சனையை கண்டு விலகல. அதனால அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். பாருங்க, 17 வயதுல அவன் எகிப்துக்கு போனா, 30 வயதுல ராஜாக்கு முன்னால நிக்கிறான். அப்ப எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 13 வருடங்கள் அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. 95ல ஊழியம் தொடங்கின 28வது ஆண்டு விழால ஆண்டவர் அவனை ஊழியத்துல கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 29வது ஆண்டு விழால அவனை ஆண்டவர் சபையை வைக்கும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க விண்ணப்பிக்கிற விண்ணப்பம், அவன் சொன்ன மாதிரி விண்ணப்பத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கேட்பார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்ற தேவன் புதிய காரியத்தை செய்யணும்னா பழசெல்லாம் மறந்துருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆஹா ஓஹோன்னு இருந்திருக்கலாம், இன்னைக்கு நஷ்டப்பட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஐயோ நான் இப்படிலாம் இருந்தேனே, இவ்வளோ சம்பாதிச்சேனே, இப்படிலாம் இருந்தது, இன்னைக்கு ஒன்றும் இல்லாம எம்டி ஹேண்டா இருக்கனே. புலம்பாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கற்பனையும் கட்டளையும் கை கொள்ளாத ஒரு மனுஷன் பராக்கிரமசாலியா இருந்தானா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா யோபும் எடுத்திருந்தேன், அது எடுத்தா இன்னும் ரொம்ப போயிரும். சரி, இப்போ ஒன்னு சொன்ன, யோசேப்பு கடைசி முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள இருந்ததுனால தேவன் அவனை பராக்கிரமசாலியாய் அவனை எடுத்து நிறுத்தினார். இப்போ கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள இல்லாத ஒரு நபரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பாருங்க, சாலமோன் சர்வாங்க தகன பலி இடுகிறான். ஹல்லேலூயா. கிபியோன்ல போய் அவன் என்ன பண்றான், அவங்க அப்பா மாதிரி எல்லாத்தையும் கடைப்பிடிச்சான். ஆனாலும் பலிபீடத்துல பலியிடுகிறான். அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துறது வழக்கம். அப்போ பலி செலுத்தி 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறான். அன்னைக்கு இரவு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறத என் கிட்ட கேள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டா என்னங்க கேட்போம்? எல்லாத்தையும் கேட்போம். அப்பா என் கடன் போயிடணும், எனக்கு ஒரு பெரிய சொந்த பங்களா வேணும், பெரிய இருக்கிறதுலே பெரிய கார் வேணும், நான் அப்படி என்ன சொல்றது, இவ்வளோ ஜுவல்ஸ் வேணும், என்னென்னவோ கேட்டுருவோம். ஆனால் சாலமோன் ரொம்ப நல்லவன், ஆனால் பின்னால கெட்டவன் ஆயிட்டான். ஆனால் சாலமோன் என்ன கேட்டார்னா, வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஞானத்தை தான் கேட்டாங்க, வேற எதுவுமே கேட்கல. எனக்கு அறிவை தாங்கப்பா. ஹல்லேலூயா.
ஆனா ஆண்டவர் கேட்காததெல்லாம் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அவன் கேட்காத செல்வம், கனம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இவன் இப்படி இருக்கிறான். முதல் ஞானத்தை கேட்டா ஆண்டவர் கேட்காதெல்லாம் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அது கூடயே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 3:12, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன், உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் அழகா வாக்கு கொடுக்கிறார். நீ இப்படி இருந்தீனா நான் உனக்கு நீடித்த நாட்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இப்படி ஆண்டவர் கட்டளை கொடுத்து அதை இவன் மீறுகிறான். 1 ராஜாக்கள் 11:4. 1 ராஜாக்கள் 11:4. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, தேவனோடு நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, அவன் ராஜாவா வந்த போது புதுசுல என்ன சொல்றான், ஐயோ நான் சின்னவன், எனக்கு ஞானம் இல்லை, இந்த ஜனங்களையெல்லாம் அதாவது இவங்களையெல்லாம் நான் அதாவது அவங்கள ஆளணும்னா எனக்கு ஞானம் வேணும்னு தான் கேட்டான், செல்வம்லாம் கேட்கல. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ அரிதானதை கேட்டப்பா, உனக்கு செல்வம் கேட்கல, ஆயுஷ்நாள கேட்கல, இதெல்லாம் கேட்காம கேட்டியே அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டி கொடுத்தாரு. கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டிய இவன் உத்தமமாய் தன் தகப்பனை போல இல்ல. அப்ப தாவீது நல்லவனா? அவர் நல்லவர் தான். ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் பாவம் செய்தார். பச்சேபாலுடைய அதாவது உரியா மனைவியோடு பாவம் செய்தான், பச்சேபாலோடு. ஆனா அதுக்கப்புறமா ஆண்டட்ட சரண்டர் ஆனாரு, ஒப்புரவாயிட்டார். ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா இந்த சாலமோன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கட்ட மாட்டப்பா. தாவீதுக்கு என்ன ஆசை, ஒரு ஆலயம் கட்டணும்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கட்ட மாட்ட. ஏன்? அவன் நல்லவன் இல்லாததுனாலயா? இல்ல, உன் கை ரத்தம் படிந்து போய் இருக்கு, போர்லாம் செஞ்சு நிறைய பேரை கொன்னு ரத்தம் படிஞ்ச கை, அதனால உன் மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். அவ்வளவு அழகா சாலமோனை தெரிந்தெடுக்கும் போது இவன் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டியவன், இவன் என்ன பண்ணான், பதவிகள், அந்தஸ்து, எல்லாம் செல்வம் எல்லாம் வந்த உடனே அவனுக்கு கண் மயங்கி போய் பெண்கள் மேல ஆசையை வைக்கிறான். அல்லேலூயா. ஏற்கனவே பார்வோனுடைய ராஜாவுடைய பொண்ணதான் முதல் கல்யாணம் பண்றான். அதுவே தப்பு தான். அதாவது விருத்து சேதனம் இல்லாத ஒரு மகளை மணக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தா அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கள எல்லாம் மணந்து கொண்டு அவனுக்கு மொத்தம் 300 மனைவிகள், அதாவது 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், 1000 பேர். எப்படிதான் சமாளிச்சான்னு தான் தெரியல. அல்லேலூயா. ஒருத்தரை வச்சு இன்னைக்கு கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போறதே உன்னபடி என்னபடின்னு இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா ராஜா என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா அவ்வளோ பேரை திருமணம் செஞ்சு கொண்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். அங்கங்க விக்கிர கோயிலை கட்டுறது, மேடையை கட்டுறது, பலி செலுத்துறது, அவங்க செலுத்துற பலியில இவர் சாப்பிடுறது, அல்லேலூயா, எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் எச்சரிக்காமல் இருக்கிறாரா? 2 முறை எச்சரிக்கிறார். வாசிப்போமா? 11:9. சீக்கிரம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கட்டளைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியில நிச்சயமா கோபம் காத்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும், பணம் படைத்தவர்களா இருந்தாலும், இல்ல பணம் இல்லாதவங்களா இருந்தாலும், ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கோபம் வந்ததுனால ஆண்டவர் 2 முறை எச்சரிச்சார். அவன் என்ன பண்ணணும்? ஆண்டவர் எச்சரிக்கும் போது கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னால முதல் ஒரு தடவை ஆண்டவர் சொப்பனத்துல வெளிப்பாடு கொடுக்கிறாரு. இன்னொரு முறை
அப்பவும் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆண்டவர். 2வது விஷயம் அவனுக்கு தரிசனமானாரு. இப்ப தரிசனமாயி என்ன சொல்றாரு, நீ தப்பு செய்யறப்பா அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியாம நிர்விசாரமா இருந்ததுனால ஆண்டவர் எரோபியாம் என்கிற ஒரு மகனை அழைத்து அதாவது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவன் ஒரு புது சால்வையை 12 துண்டா போடுறான். போட்டுட்டு 10 எடுத்துக்கோ அப்படின்ட்டான். ஏன்? ஆண்டவர் சொல்றார், நீ 10 எடுத்துக்கோ, அது உனக்குரியது. ஆனா இந்த சாலமோன் கீழ்ப்படியாதனால அவனுக்கு ஒரு கோத்திரம் மட்டும் நான் வைப்பேன். ஏன்னா தாவீது கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறத நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறார்ல. தாவீது சந்ததி நிலைக்குன்னு சொன்னதுனால ஒரே ஒரு இதை வைப்பேன், ஆனாலும் உன் காலத்துல இதை செய்ய மாட்டேன், நீ செத்த பிறகு என்ன பண்ணுவேன், உன் பிள்ளை காலத்துல இதை செய்வேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், சொத்தை சேர்க்காட்டாலும் சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. சாலமோன் என்ன பண்ணா, சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். இவன் வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்தார். இவர் போன பிறகு ராஜ்யம் கிழிக்கப்பட்டது. 10 கோத்திரம் எரோபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரே ஒரு கோத்திரம் ரெகொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவனுடைய தொடக்கம் நல்லா இருந்தது, முடிவு என்னாச்சு, மாம்சத்துல போயிடுச்சு. தொடக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடங்கினா, முடிச்சது மாம்சத்துல முடிச்சான். அதனால தான் அவன் என்ன பராக்கிரமசாலி இல்லை. ஒருவேளை முடிவு நல்லா இருந்தா சாலமோன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்திருப்பான். அல்லேலூயா. இதேதான்ங்க நம்ம வாழ்க்கையிலையும் தொடக்கம் நல்லா தான் இருக்கு, நம்ம முடிவு எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முடியணும். அப்பதான் நம்ம பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல தொடங்குற நம்ம வாழ்க்கை விசுவாசத்துல முடிஞ்சா நம்ம பராக்கிரமசாலிகள். அதான் பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயு 4:7-8. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினன்றார் பவுல். ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், நீதியின் கிரீடம் இது வரைக்கும் இருக்கு, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அதை தருவார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால வாழ்க்கையில போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரதான் செய்யும். பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் ஜெய கிறிஸ்துவாய் நம் மத்தியில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பாடுகளை பார்த்து கலங்காதீங்க. உங்க ஓட்டத்தை கரெக்டா, அதாவது சிலுவையை பார்த்து ஓடணும். எந்த ஊழியக்காரனையும் ஊழியக்காரிகளையும் பார்த்து ஓடக்கூடாது. யாரையும் பார்க்காதீங்க, உங்க பக்கத்தில் இருக்க விசுவாசியை பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, இவங்கள பார்க்காதீங்க. பார்க்க வேண்டிய ஒரே இடம் கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்று தாவீது சங்கீதம் 121:1 சொல்லப்பட்டபடி ஆண்டவருக்கு நேரா கண்களை ஏறெடுத்தா நம் ஓட்டம் கரெக்டா முடியும். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி. இதுவரையும் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. உர்ராபா லபூரியா கரபா. இதை ஆன்லைன்ல அப்பா யூடியூப்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க அப்பா. எதுல விழுந்து போய் இருக்கிறாங்களோ, சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, அவங்கள நீங்க தூக்கி எடுங்க டாடி. என் மகனே, என் மகளே, நீதான் பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தருனோடு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் இந்த ஆண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். உன் வீடுகளில்
அதாவது ஆண்டவர் அதாவது கீத சத்தத்தை முழங்க பண்ண போகிறார். சுப செய்தி உன் கூடாரத்துல கேட்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகருக்கு இந்த ஆண்டு திருமண காரியங்களை கர்த்தர் முடித்து கொடுப்பார். அது அவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கடன் மலை போல இருக்கிறது, ஆனால் என் தேவன் அதை பனியை போல இந்த ஆண்டு நிவர்த்தி செய்வார். ஹல்லேலூயா. பேதுருவை போல வெறும் வலையை அலசி கொண்டு இருக்கிற உன்னுடைய பிசினஸ்ல தேவனுடைய கரம் இறங்கி ஹல்லேலூயா இரு படகு இடம் கொள்ளாது மட்டும் மீன்களை கொடுத்தது போல கர்த்தர் உன் வாழ்க்கையில தரப்போகிறார். இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்த போகிறார். ஓரா பௌலி யாக்கரபா தீரபா. நீங்க அதுக்கு ஆயத்தமா? கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்களா? கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்துவோமா? ரிபாரபலபா ரிபாரபா ஷாபரபலபா ஓரி கரபலபரபலபரபா தீபலபா கரபலபரபா. நன்றி ஆண்டவரே. அடே அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. அப்படியே உட்காருங்க.